பெண்ணின் வாழ்க்கையை காப்பாற்றணும்னு நினைச்ச தங்கை அவளே அந்த குடும்பத்தோட மிகப்பெரிய ரகசியத்துக்குள் சிக்கிட்டா. என்ன ஆகும்? இந்த கல்யாணம் நடந்தா ஒரு உயிர் மட்டும் இல்லை, 3 பேரோட வாழ்க்கையும் நாசமாயிடும். மழை பெய்ய போகும் நேரம் போல வானம் கருமையாக இருந்தது. அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ளேயும் ஒரு சொல்ல முடியாத பதட்டம். இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம்ங்கிற எனக்கு என்னவோ மாப்பிள்ளை சரியில்லை மாதிரி தெரியுது. தயக்கத்தோட தன் அக்கா அமிதனிடம் கேட்டாள் இதழினி. இதழினி காலேஜ் தேர்ட் இயர் படிக்கும் சுறுசுறுப்பான பெண். அம்மா இல்லாத வீட்டில் அக்கா தான் அவளுக்கு அம்மாவும் உலகும். அமிதினி சிரிச்சாள். ஏய் லூசு, தேவையில்லாம யோசிக்காத, அவர் நல்லவர். அக்கா அப்படி சொன்னதும் இதழினிக்கு உள்ளே எரிச்சல். இல்லக்கா, அவர் பார்வையே சரியில்லை. இந்த முறை அமிதினி சத்தமா அழைத்தாள். ஏற்கனவே 5 வரன் தட்டி போயிருச்சு. அப்பா உடம்பே பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த கல்யாணம் நின்னா அவரால் தாங்க முடியாது. அந்த வார்த்தை இதழினி அமைதியாக்கியது. பெண் பார்க்க வந்த நாள் வீட்டில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் இதழினி சமையலிலிருந்து வெளியே வந்தாள். அந்த நேரம் பின்னால யாரோ நெருங்குற மாதிரி உணர்வு. திரும்பி பார்த்தவள் அதிர்ச்சி. மாப்பிள்ளை தீரன் சிரிச்சான். இப்படி தாவணி போடுவியா, எல்லோரும் பார்க்கறாங்க. அவள் பின்னோக்கி நகர முயற்சி செய்தாள். ஆனால் அவன் மெதுவா அருகே வந்து இனி கவனமா இரு என்று சொல்லி அவள் இடையை கிள்ளிவிட்டு சென்றான். இதழினிக்கு உடம்பே நடுங்கியது. இவன் தான் நல்லவனா? அன்று முதல் தீரனை பார்த்தாலே அவளுக்கு பயம். அந்த நினைவிலேயே இருந்த நேரம். புது நம்பர். ஹலோ, ஹாய் டார்லிங். அவன் குரல் கேட்டதும் இதழினி அதிர்ச்சி. நீங்களா? நான் கிள்ளினது காயமாகலையா? அவளுக்கு கோபம் தலைக்கேறியது. நீங்க என் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, என்கிட்ட இப்படி பேச வெக்கமா இல்லையா? தீரன் சிரித்தான். ஆனா அந்த சிரிப்புல ஒரு வித்தியாசம் இருந்தது. இந்த கல்யாணம் நின்னா உன் அப்பாவுக்கு என்ன ஆகணும் உனக்கே தெரியும். இதில் நீ அமைதியானா? நான் ஒரு அட்ரஸ் அனுப்புறேன், இன்று மாலை நீ மட்டும் வா. நான் வரலன்னா அப்போ இந்த கல்யாணம் நிற்காது. ஆனால் ஒரு உண்மை வெளியில் வரும். கால்கட். இதில் நீ முழுக்க குழப்பம். அவன் என்ன சொல்ல வரான்? எதுக்கு என்னை தனியாக வர சொல்கிறான்? அக்காவுக்கு ஏதாவது ஆபத்தா? அவள் மனசு பதறியது. அந்த நேரம் அப்பா இருமிக்கிட்டு உள்ளே வந்தார். மருந்து எடுத்துக்கிட்டு சிரிக்க முயற்சி செய்தார். அமிதினி கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சா நான் நிம்மதியாக இருப்பேன். அந்த ஒரு வார்த்தை இதில் முடிவு எடுத்தார். நான் போய்தான் ஆகணும். மாலை 5 மணி. நகரத்துக்கு வெளியே இருக்கும் பழைய கெஸ்ட் ஹவுஸ். இதில் நீ பயத்தோடு உள்ளே நுழைந்தார். மின்சாரம் சரியாக இல்லை. மங்கலான லைட். தீரன் ஜன்னல் பக்கம் நின்றிருந்தார். வந்துட்டியா இதழினி? கோபத்தோடு பார்த்தா. சொல்லுங்க, என்ன வேணும்? தீரன் மெதுவாக திரும்பினான். ஆனால் இந்த முறை அவன் முகத்தில் இருந்தது சிரிப்பு இல்லை, வருத்தம். உன் அக்காவை நான் காதலிக்கலை. இதழினி அதிர்ச்சி. என்ன? இந்த கல்யாணம் நான் விரும்பி நடக்கலை. அப்போ ஏன் ஓகே சொன்னீங்க? தீரன் சில நிமிஷம் அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாக ஒரு ஃபோட்டோவை அவளிடம் நீட்டினான். அந்த ஃபோட்டோவை பார்த்ததும் இதழினி கையில் இருந்த ஃபோன் கீழே விழுந்தது. இது எப்படி? அந்த ஃபோட்டோவில் அமிதினி ஒரு குழந்தையோடு இருந்தாள். இது என்ன? குலுங்கிய குரலில் கேட்டாள் அமிதினி. தீரன் ஆழமாக மூச்சு விட்டான். உன் அக்காவுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகியிருக்கு. இதழினிக்கு உலகமே சுற்றியது. பொய் இல்லை, இந்த குழந்தை அமிதனோட குழந்தை. இதழினி அதிர்ச்சியில் பின்னால் நின்ற நாட்காலியில் உட்கார்ந்தாள். அக்கா இப்படி செய்வாளா? தீரன் மெதுவாக சொன்னான். அவளோட கணவர் 2 வருடத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல இருந்துட்டாரு. அப்போ ஏன் இதை எல்லாம் மறைக்கிறாங்க? உன் அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், அதனால் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சாங்க. இதழினி என் கண்களில் கண்ணீர். அடுத்த நொடியில் அவளுக்கு இன்னொரு சந்தேகம். அப்படின்னா நீங்கள் ஏன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க? தீரன் அமைதியாக அவளை பார்த்தான். ஏன்னா நான் காதலிச்சது அமைதினியே இல்லை, இதழினி. அதிர்ச்சியோடு தலை தூக்கினான். தீரன் மெதுவாக சொன்னான். நான் காதலிச்சது உன்னை. இதழினி அதிர்ச்சியில் உதவிந்தான். தன் அக்காவின் வருங்கால மாப்பிள்ளை தன்னையே காதலிக்கிறான் என்று சொல்கிறான். ஆனால் அவன் கையில் இன்னும் ஒரு ரகசியம் இருந்தது. அந்த ரகசியம் வெளியில் வந்தால் அமிதினியின் வாழ்க்கை மட்டும் இல்லை, ஒரு உயிரே போய்விடும். அது யாருடைய உயிர்? தீரன் உண்மையிலேயே நல்லவனா இல்லை ஆபத்தானவனா? அமிதினி மறைந்திருக்கும் இன்னொரு 2 உண்மை என்ன? நான் காதலிச்சது உன்னை. தீரன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இதழினியின் இதயத்தையே நின்று போன மாதிரி ஆக்கிவிட்டது. தன் அக்காவின் வருங்கால கணவர் தன்னை காதலிக்கிறேன் என்கிறான். அவன் உண்மையா பேசுறானா இல்லை இன்னொரு விளையாட்டா? வாயை மூடுங்க. இதழினி கோபத்தோடு எழுந்தாள். என் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறவர் நீங்க, இப்படியெல்லாம் பேச உங்களுக்கு வெக்கமா இல்லையா? தீரன் அமைதியாக நின்றான். நான் உன்னை முதல்ல பார்த்ததே உங்கள் காலேஜ் கல்ச்சுரல் ஃபங்க்ஷனில், அதனால் அப்போவே பிடிச்சிருந்தது. இதில் நிற்க அருவருப்பு. அப்போ அக்காவை ஏன் ஓகே சொன்னீங்க?
தீரன் மெதுவாக சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பில் வலி இருந்தது. உன் அக்காவே இந்த கல்யாணத்துக்கு கேட்டாங்க. இதில் நீ அதிர்ச்சி என்ன? உன் அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சா தாங்க முடியாது. அதனால் குடும்பத்தை காப்பாற்றணும். அதுக்காகத்தான் உன் அக்கா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்க. இதில் நீ குழப்பமடைந்தான். ஆனால் உங்களை ஏன்? தீரன் ஜன்னல் பக்கம் பார்த்தேன். ஏன்னா நான் எல்லா உண்மையும் தெரிஞ்சவனு. அவன் மெதுவாக ஒரு ஃபைல் எடுத்தான். அதுக்குள்ளே பழைய ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ், ஒரு குழந்தையின் பர்த் சர்டிஃபிகேட். அதில் தந்தை பெயர் அரவிந்த், தாய் பெயர் அமுதினி. இதுலேயும் என் கைகள் நடுங்கின. அக்கா இவ்வளோ பெரிய விஷயம் அவங்க மறைக்க நினைக்கல. சூழ்நிலை மறைக்க வைத்தது. அப்படின்னா அந்த குழந்தை இப்போ எங்கே இருக்குது? தீரன் அமைதியான சில வினாடிகள் பிறகு மெதுவாக சொன்னான். அந்த குழந்தை உயிரோடு இல்லை. இதில் நீ அதிர்ச்சியில் நின்றான். என்ன? ஒரு வருடத்துக்கு முன்னாடி உடல்நல குறைவால் எதிரணிக்கு கண்களில் கண்ணீர். அபினி தினமும் சிரித்தது அனைவரையும் கவனித்தது. அதற்குள் இவ்வளவு வலி இருந்ததா? அப்போ நீங்கள் நல்லவர்னு நான் எப்படி நம்புறது? இதில் நீ நேராக கேட்டான். தீரன் மெதுவாக அவளை பார்த்தான். நம்ப வேண்டாம். ஆனால் இந்த கல்யாணம் நடந்தால் உன் அக்கா சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இன்னும் அவரோட ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டை மறக்கலை. இதில் நீ அமைதியானாள். அவளுக்கு அக்காவின் சில இரவுகள் நினைவுக்கு வந்தது. தனியாக அழுது, பழைய ஆல்பம் பார்த்தது, மறைத்து வைத்த கண்ணீர். அந்த இரவு வீட்டில் கல்யாண வேலை ஃபுல் ஸ்விங், சிரிப்பு, சத்தம். ஆனால் இதில் எனக்கு எல்லாமே போலியாக தோன்றியது. அப்பா மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டே இருந்தார். இந்த முறையாவது என் பொண்ணு சந்தோஷமாக வாழணும். அந்த வார்த்தை இதழனையை உடைத்தது. இந்த உண்மையை சொன்ன அப்பாவுக்கு என்ன ஆகும்? சொல்லாமல் இருந்த அக்கா வாழ்க்கை? அவள் இரண்டுக்கும் நடுவில் சிக்கி கொண்டாள். அந்த இரவு இதழனி தண்ணீர் எடுக்க கிச்சனுக்கு வந்தாள். அங்கே அமிதினி அமைதியாக அழுதுகிட்டு இருந்தாள். அக்கா, அமிதினி திருக்கிட்டாள். ஏதுமில்லை. நீ ஏன் அழுற? அமிதினி சிரிக்க முயற்சி செய்தாள். ஆனால் முடியவில்லை. சில காயங்களுக்கு மருந்தே இருக்காது. இதழனி கண்களில் கண்ணீர். அவளுக்கு எல்லாம் புரிய ஆரம்பித்தது. அடுத்த நாள் காலை அப்பா வெளியே போயிட்டு வீடு திரும்பி கொண்டிருந்தார். அந்த நேரம் ஒரு பைக் வேகமாக வந்து மோதிவிட்டது. அக்கம் பக்கத்தினர் கத்தினர். ஐயோ, இளநிக்கு ஃபோன் கால். உங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. வீட்டையே அறிந்துருது. ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் ஓடினார்கள். அமிதினி கதறினார். இதிலனி முழுக்க உடைந்து போனார். அந்த நேரம் தீரன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான். அவனை பார்த்ததும் இதிலனிக்கு கோபம். இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். தீரன் அமைதியாக இருந்தான். ஆனால் அவன் முகத்தில் இருந்த அதிர்ச்சி போடி இல்லை. டாக்டர் வெளியே வந்தார். பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, கவனமாக பார்த்துக்கணும். அமிதினி உடைந்து அழுதாள். என்னால் தான். இதில் அவளை அணைத்து கொண்டாள். அந்த நேரம் தீரன் மெதுவாக சொன்னான். இப்போது உண்மையை சொல்லக்கூடாது. ஏன்? உன் அப்பா இந்த நிலைமையில் இருக்கும்போது உண்மை தெரிஞ்ச ஆபத்து. இதில் நீ அமைதியானான். ஆனால் அவள் மனசுக்குள் இன்னொரு சந்தேகம். இவனுக்கு உண்மையாகவே அக்கா மேலே கவலையா, இல்லை இன்னும் ஏதாவது மறைக்கிறானா? அந்த இரவு ஹாஸ்பிட்டல் ஹாரிடார் இதில் நீ தனியாக நின்றிருந்தாள். அந்த நேரம் ஒரு வயதான பெண் அவளிடம் வந்தாள். நீங்கள் அமைதியை தங்கச்சியா? ஆமாம். அந்த பெண் கண்ணீரோடு கேட்டாள். அவள் இன்னும் இந்த விஷயத்தை சொல்லலையா? இதில் நீ குழப்பம். எந்த விஷயம்? எந்த பெண் மெதுவாக சொன்னாள். அவங்க ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் ஆக்சிடெண்ட்டில் சாகலை. இதில் நீ அதிர்ச்சியில் உறைந்தாள். அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார். இதில் நீ மூச்சே நின்றது. அமைதியின் முதல் கணவர் விபத்தில் இறக்கவில்லை. அவர் தற்கொலை செய்து கொண்டாரா? ஏன்? அதுக்கு காரணம் யார்? அமைதினியா அல்லது தீரனா? அவர் ஆக்சிடெண்ட்டில் சாகலை, தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அந்த வயதான பெண் சொன்ன வார்த்தை இதிலினியின் காண்களில் மீண்டும் மீண்டும் ஒலித்தது. அமுதினியின் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை ரகசியங்கள்! தீரன் யார்? உண்மையில் நல்லவனா அல்லது ஆபத்தானவனா? நீங்கள் யார்? அந்த வயதான பெண்ணிடம் கேட்டாள் இதிலினி. அந்த நான் அரவிந்தோட அம்மா. இதில் நீ அதிர்ச்சி. இது என் முதல் கணவரின் தாய். அந்த அம்மாவின் கண்கள் முழுக்க தண்ணீர். என் பையன் சாவுக்கு காரணம் யாருன்னு இப்பவும் தெரியல. ஆனால் அவன் இறக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தான். இதிலனிக்கு பயம். அக்கா ஏதாவது மறைக்கிறாளா? இதிலனி கோபமாக தீரனை சந்தித்தாள். உனக்கு எல்லாம் முன்னாடியே தெரியும் இல்லை? தீரன் அமைதியாக நின்றான். ஆமாம். இப்போ ஏன் மறைச்ச? ஏன்னா உன் அக்கா இன்னொரு தடவை உடையக்கூடாது. இதில் நீ கோபமாய் பார்த்தாள். உண்மை என்ன? தீரன் மெதுவாக பேச ஆரம்பித்தான். அரவிந்த் நல்லவர் தான், ஆனால் ரொம்ப பொசசிவ். அமிதினி யார்கிட்ட பேசினாலும் சந்தேகம். அவளை வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்ச மாதிரி வாழ வைச்சான். இதில் நீ அதிர்ச்சி. அக்கா இதை ஒருபோதும் சொல்லலை. அவள் சொல்லவே மாட்டாள். தீரன் தொடர்ந்து பேசினான். ஒரு நாள் பெரிய சண்டை. அதுக்கப்புறம் அரவிந்த் வீட்டை விட்டு வெளியே போனான்.
அடுத்த நாள் அவர் உயிரோடு இல்லை. இதனடி அமைதியாக நின்றார். அப்போ அக்கா காரணம் இல்லையா? இல்லை. ஆனால் அவங்க மனசு அதை நம்பலை. அவர் சாவுக்கு நான் தான் காரணம்னு தினமும் கில்ட்டில் இதழனிக்கு கண்களில் கண்ணீர். ஆனால் இன்னும் ஒரு உண்மை இருக்கு, தீரன் சொன்னான். இதழனி மெதுவாக தலை தூக்கினான். அரவிந்த் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு கால் பண்ணியிருந்தார். யாருக்கு? தீரன் மெதுவாக சொன்னான். எனக்கு. இதழனி அதிர்ச்சி. என்ன? அரவிந்த் என் நண்பன். சாகிறதுக்கு முன்னாடி அமிதினையும் குழந்தையையும் பார்த்துக்கோன்னு என்னிடம் கேட்டான். இதழனி முளைக்க உறைந்தான். கல்யாணத்துக்கு ஒத்துக்கொண்டான். அதனால்தான் நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன். உங்கள் அப்பா உடம்பு பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் அமிதினி இன்னும் முடிந்து போனாங்க. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு நினச்சேன். இதழனி மெதுவாக கேட்டார். அப்போ என்னை காதலிக்கிறேன்னு சொன்னது? தீரன் சிரிச்சான். அது பாதி உண்மை. என்ன அர்த்தம்? நான் உன்னை விரும்ப ஆரம்பித்தது உண்மைதான், ஆனால் நான் சொல்லக்கூடாது. இதழினின் கண்களில் கண்ணீர். அந்த நேரம் பின்னால் இருந்து ஒரு குரல். தீரன் இருவரும் திரும்பி பார்த்தார்கள். அமிதினி. அவள் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டாள். அவள் மெதுவாக நடந்து வந்தாள். கண்களில் கண்ணீர். நீ ஏன் இவ்வளவு நாள் இந்த உண்மையை மறைச்ச? தீரன் அமைதியாக இருந்தான். அமிதினி அழுதாள். நான் யாருக்கும் சுமையா இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். இதனை ஓடி சென்று அக்காவை கட்டிப்பிடித்தாள். அக்கா. அடுத்த நாள் காலை அப்பா கண்டிருந்தார். மூவரும் அருகில் நின்றிருந்தனர். அவர் மெதுவாக கேட்டார். கல்யாண வேலை எல்லாம் சரியா போகுதா? அமிதினி அழுத ஆரம்பித்தாள். அப்பா. என்னம்மா? அவள் அடங்கிய குரலில் சொன்னாள். என்னால் இந்த கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அரை முழுக்க அமைதி. இதழினி பயந்து நின்றாள். ஆனால் அப்பா எதிர்பாராத மாதிரி சிரிச்சார். இத்தனை நாளாக உன்னை மனசுக்காக இல்லை, என்னோட உடம்புக்காக வாழ்ந்துட்டியே, இனிமேலாவது உனக்காக வாழு. அமிதினி கதறி அழுதாள். சில நாட்கள் கழித்து தீரன் நகரத்தை விட்டு கிளம்ப முடிவு செய்தான். பஸ் ஸ்டாண்ட். மழை. இதழனி அவனை பார்க்க வந்தாள். போகணுமா? தீரன் சிரிச்சான். சில பேர் வாழ்க்கையில் வர்றது சேர்ந்து வாழ்றதுக்காக இல்லை, மாற வைக்கத்தான். இதழினி அழுதாள். நான் உங்களை மறக்க முடியாது, மறக்க வேண்டியதும் இல்லை. பஸ் வந்தது. தீரன் ஏறினான். போகும் உன் அக்காவை பார்த்துக்கோ. இதழினி தலையாட்டினாள். பஸ் மெதுவாக நடந்தது. ஆனால் சில நிமிடங்களில் சாலையில் மக்கள் ஓட ஆரம்பித்தார்கள். அதே பஸ் லாரியுடன் மோதி இருந்தது. இதழினி அதிர்ச்சியில் ஓடினாள். மழை, அழுகை, சத்தம், ஆம்புலன்ஸ். அவள் நடுங்கிக் கொண்டே தேடினாள். ஆனால் தீரன் உயிருடன் இல்லை. ஒரு மாதம் கழித்து அமுதினி மெதுவாக பழைய வாழ்க்கைக்கு திரும்ப ஆரம்பித்தாள். இதனில் காதலிச்சுக்கு திரும்பினாள். ஆனால் ஒவ்வொரு மழை நாளும் அவளுக்கு தீரன் நினைவு வந்தது. ஒரு நாள் அவள் லைப்ரரி புத்தகத்துக்குள் ஒரு கவர் கண்டாள். அதில் தீரன் எழுதியிருந்த, நான் இல்லாத நாளில் இந்த படித்தா போதும். சில காதல்கள் சேர்வதற்காக வராது, உடைந்த குடும்பத்தை மீண்டும் சிரிக்க வைக்கத்தான் வரும். இதழினியின் கண்களில் கண்ணீர் வடிந்தது. ஜன்னல் வெளியே மழை பெய்தது. ஆனால் பல நாட்களுக்கு பிறகு அந்த வீட்டுக்குள் முதல் முறையாக அமைதி இருந்தது.